ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம ஐடியில் ஜனவரி 20க்கான எபிசோட் பிரிவு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாவும் ஐலியும் பார்த்தீங்கன்னா, அங்கே மினிஸ்டர் எப்படி இறந்து போனாரோ அப்படி அங்கே ஏதாச்சும் தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸாக வந்து பார்க்குறாங்க மினிஸ்டர் வீட்டுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வளையல் துண்டு கிடக்குது. அத எடுத்துட்டு போறாங்க. ஏதோ யாருதுன்னு கேட்குறாங்க. இங்கே எங்க அப்பாவோட பிஏ திவ்யான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அது அடிக்கடி வந்துட்டு போகும். அப்பாவ பார்த்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோனே இது முக்கியமான ஆதாரம் மாரி தெரியுது. இது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. சொன்னோனே அத எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு சரி, ஓகே, நாங்கள் வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கபிலன் நம்ம மினிஸ்டரோட பையனை பார்த்து பேசுகிறாரு. எங்கள் அப்பா இல்லாமல் வீடே இதாக இருக்குது. உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் எங்கள் அப்பா இல்லாமல் வீடாகவே இல்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொழைக்க வழிய பாருங்கள் அப்படி இப்படின்னு சமாதானம் பேசுகிறாரு. ஏதாச்சும் பணம்னா தரேன், இல்லை ஏதோ ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஃபேவர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை நீங்கள் எப்படியாச்சும் எங்கள் அப்பாவை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் பேசுகிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு மினிஸ்டரோட பையன் என்ன சொல்லுவார்னு தெரியலை. இன்னொரு பக்கம் இந்த இதை யார் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அயலையும் சிவாவும் தீவிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடைக்கிறது. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பொண்ணு தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக உதயபெருமாள் இது பண்ணலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேறு யாரோ பண்ணிவிட்டு உதயபெருமாள் மேலே பழிய போட்டிருக்காங்க. இதை சிவா கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நிரூபிக்க போகிறாரு. சிவாவும் அயலியும் சேர்ந்து. இதனால் அவங்களோட இது இது மதிப்பு உயரப்போகுது. இன்னொன்று உதயபெருமாளும் சிவா தான் தான் பையங்கிற உண்மையை எல்லாருக்கும் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். அநேகமாக கபிலனோட அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிவாவோட அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க அதுக்கப்புறம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அப்கமிங்கில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.